சின்சான் மோஸ்ட் ஹாரர் எபிசோடு தான். இந்த எபிசோட நீங்க பாதி பேர் டிவிலே பார்த்துருக்கலாம். அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சின்சான் ஹாரர் வீடியோஸ் நெறைய போட்டுருக்கோம். பார்க்கலனா மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சின்சான் ஃபேனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு சின்சானை பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ரெட் மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போச்சன் ஒரு கல் ரெட் மூன் மாதிரி வச்சிருப்பான். அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமான பொருள்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. கசாம பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் எடுத்து காமிச்சிட்டு இருப்பான். சூப்பராகவே இருக்கும். மசாவை பார்த்தீங்கன்னா ஒரு மொய்பி கோல்டன் டாய் எப்படின்னு எடுப்பான். அதை பார்த்து கசாமா ரொம்ப ஷாக் ஆகிடுவான். இது எப்படி உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். போய் போய் உனக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா சின்சானை கலாச்சிக்கிட்டு இருப்பான். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஹீமாவரி நல்லா தூங்கிட்டு இருப்பா. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நேனியோட டேனு. அவன் எந்திரிச்சோடனே ஒரே ரேபிட் டால் கலெக்ஷனாக வந்துடும். அதை தான் காமிச்சிட்டு இருப்பான். என்கிட்ட கலெக்ஷன் நிறைய இருக்குது ரேபிட் டால் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்பா. ஒன்னொருத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பா. இதான் என்னோட ஃபேவரட் பன்னி ரேபிட் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்பா. அடுத்து சின்சானோட டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தோல் எடுத்து காமிப்பான். அதை பார்த்து கசாமா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான். என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி பேசுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீமாவரி எந்திரிச்சு அந்த பன்னி ராபிட்டே பார்த்துட்டு இருப்பா. அங்கே பக்கத்தில் போயிட்டு சும்மா தொட்டு பார்ப்பா. தொட்டு பார்த்தோன்னே ஒரு மாதிரியே அசைஞ்சிரும் அந்த பன்னி ராபிட். அதை பார்த்தோன்னே ஹீமாவரி பார்த்தீங்கன்னா அந்த ரேபிட்டை தூக்கி போட்டுருவா வெளியே. ரேபிட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே விழுந்துரும். ஆனால் உட்காந்துருக்க பொசிஷன் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஹாரராக காமிப்பாங்க. அப்போவே அது பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே குமிஞ்சு உட்கார்ற மாதிரியே உட்காந்துருக்கும் அந்த பன்னி ராபிட். நைட் ஆகிடும். ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெட் மூன் ரொம்பவே ஹாரராக இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா சும்மா எந்திரிச்சு வந்து பின்னாடி பார்க்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னி ராபிட் உட்காந்துருக்கும். உனக்கு இங்கே பிடிச்சிருக்கா, நீ ஜாலியாக இருக்கியா அப்படின்னு ஒரு மாதிரியாக கேட்கும். அதை பார்த்த ஷீரோ ஏன் நான் நல்லா ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உன் பேர் என்ன அப்போ தான் கேட்கும். என் பேர் ஷீரோ அப்படின்னு சொல்லும். என் பேர் பன்னி ராபிட் அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் அப்படி என்னால் இருக்க முடியாது, என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நேனி வீட்டை அப்பா திடீர்னு ரொம்ப ஹாரராக. அங்கே பார்த்தீங்கன்னா நேனி டால் கலெக்ஷன் எண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போ தான் பன்னி ராபிட் இருக்காது. அவங்க அம்மாட்ட சொல்லுவா என்னோட ஃபேவரட் பன்னி டாலை காணும், நான் சின்சான் வீட்டில் போயிட்டு தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சின்சான் வீட்டுக்கே வந்துடுவா. என்னோட ரேபிட் டால் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ரெட் மூன் ரொம்பவே ஹாரராக காமிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்சானோட டாய் தான் இருக்கும், நேனியோட டால் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா ஷீரோ வீட்டில் ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சு உட்காந்த மாதிரி உட்காந்துரும் பன்னி டால். எனக்கு சாப்பிட தச்சு வேணும்னு சொல்லும் போது ஷீரோ என்னமோ எடுத்து கொடுக்கும். அது தூக்கி எறிஞ்சிருந்தெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு ஷீரோ போயிட்டு என்னோட ஃபுட்டை தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புல்லை தான் கடிச்சு திங்கும் அந்த ரேபிட். அப்போ தான் நேனி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருவா. என்னோட ரேபிட் எங்கே தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட் அவளே குத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நேனி வீட்டில் எப்போதுமே குத்துறனால. அப்போ ரொம்ப நேனி அழுவா. அப்போ தான் அங்கே இப்பயும் போல் அந்த பிளேஸில் தூக்கி போட்ட மாதிரியே உட்காந்துரும் ரேபிட்டு. அப்போ நேனியும் போயிட்டு இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுத்துக்கிட்டு இருப்பா. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பயந்து வந்து சின்சானை கட்டி பிடிச்சிருவான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த மாதிரி கத்திட்டு இருப்பான். நேனியும் அப்படியே ரேபிட்டால் தூக்கிட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிருவா. அப்படியே போயிட்டு இருப்பா. ஒரு மாதிரி ஹாரராக காமிப்பாங்க. இருட்டில் இவங்க மட்டும் போகிற மாதிரி. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேபிட் கண்ணு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அதோட இந்த எபிசோடு ரொம்பவே ஹாரராக முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.